Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/2/2025 திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம். ஒரு வார்த்தை வரும் ஜோதிட சுலோகத்தில், கிணற்று நீரென செல்வ சேர்க்கை. அது என்ன கிணற்று நீரென செல்வ சேர்க்கை? கிணற்றில் தண்ணீர் உண்டு, இறைத்தோம் என்று சொன்னால் வற்றி போகும். இது போன்ற செல்வ சேர்க்கை. இதன் பொருள், செல்வம் சேரும், செலவாகி வற்றி போகும். செல்வ சேர்க்கை உண்டு, ஆனால் கையில் காசு மிஞ்சாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதற்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? 2க்கு உடையவன், 9க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று 8இல் அமர்ந்தால் செல்வம் வரும், இருக்கும், அவ்வளவும் செலவாகும். இந்த செல்வமெல்லாம் சேர்வதற்கு முன் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையை தினமும் பார்ப்பான் அல்லது அடிக்கடி பார்ப்பான். ஒரு சகட யோகத்துக்கு நிகரான அமைப்பு இது. இதனுடைய விளக்கம் பார்ப்போம். 2க்கு உடையவன், செல்வத்துக்கு உரிய ஒரு இடம், அந்த 2ஆம் இடம், அந்த காரகன் அவன். 9க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று, இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நன்மைகளை பெற்று தருவதற்கு இந்த இடம் காத்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன், 5, 9க்கு உடையவர் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் சூத்திரம். ஆக இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் 2க்கு உடையவன் 9க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று இருந்தால் பண சேர்க்கை உண்டு. ஆனால் 9க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று 8ஆம் வீட்டில் அமர்ந்தால் செலவாக வேண்டும், கையில் காசே இல்லாத நிலையையும் அனுபவிக்க வேண்டும். அப்படி ஒரு நன்மையையும் கொடுத்திருக்கிறது, இப்படி ஒரு கஷ்டத்தையும் காட்டுகிறது. இதில் எது நடக்கும்? 2மே நடக்கும். ஏனென்றால் அதற்கு ஒரு பலன், இதற்கு ஒரு பலன். இந்த ஓர வஞ்சனையெல்லாம் செய்யாது, 2மே நடக்கும். இதுக்கு தான் கிணற்று நீரென செல்வ சேர்க்கை என்று வந்தது. அந்த நீரை நாம் உபயோகிக்க குறைந்து ஒரு நேரத்தில் வற்றும். அதன் பின் விட்டுவிட்டால் அடுத்த நாள் ஊறும். நாம் உபயோகித்து இறைத்தோம் என்று சொன்னால் வற்றும். நீர் ஊறும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு எடுத்துக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்தவுடன் நீர் வற்றிவிடும். பின்பு நீர் ஊற வேண்டும். அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். அப்படி பொறுத்திருக்கும் நேரம் நம் கையில் காசில்லா நேரம். ஆக 2மே நடப்பதாக காட்டுகிறது. அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஸ்லோகங்களை படிக்கும்போது அனுபவபூர்வமாக நாம் பார்க்கின்றோமே சில காட்சிகளை, அதை இணைத்து பார்க்கும்போது மாபெரும் உண்மை தெரியும். அப்படி தெரிகின்ற உண்மைகளில் இதுவும் ஒன்று. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை சற்று சிரமப்பட்டு தீர்க்கும் முயற்சியில் வெற்றியடையும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே,
நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்புடன் காட்டுகிறது, மறுபாதி செலவீனத்தை காட்டுகிறது. கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவினை நடைமுறைப்படுத்த கடுமையாக முயற்சி செய்து இத்தனையும் ஒருங்கிணைந்த காரணத்தால் எடுத்த காரியம் வெற்றியாக முடியும் இன்று. சிம்ம ராசி அன்பர்களே, மிக உயர்ந்த கருத்துக்களை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். அந்த உயர்ந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகின்ற காரணத்தால் உங்களுக்கு மதிப்பு கூடும். இந்த நாள் உங்கள் மதிப்பு கூடும் நாள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு பணிக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறியும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வை இன்று உங்கள் பார்வை. அந்த தொலைநோக்கில் 2 விஷயங்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றீர்கள். எது தேவை என்பதில். ஒன்று பணம், இன்னொன்று வாழ்க்கை. இந்த இரண்டும் நல்லபடியாக இருப்பதற்காக ஒரு சில திட்டங்களை நீங்கள் நல்லபடியாக தீட்டும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விசேஷமான நாள் இந்த நாள். உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. பொறுமையுடன் சகித்து கொண்டு பணியாற்றினீர்கள். விளைவு பெரும் லாபம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது இதுதான். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். புகழ் உண்டு. அதைவிட இது போன்ற வேலைக்கு இவர்தான் மிக மிக தகுதியானவர் என்ற ஒரு நற்சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். இது நன்மைகளுள் பெரும் நன்மை உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம். அதை நீங்கள் சிரமேற்கொண்டு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் கூற்றுப்படி அறிவுரைப்படி நடந்து நல்லதையே பெறும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு செயல்பட்டு மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, பேச்சாகட்டும் உயரிய செயலாகட்டும் இரண்டுமே ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்று தருகிறது. இந்த நாள் மிக மிக நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.
Taste Daily. Taste the Daily.